அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பற்றி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பிரச்சனையை பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிரச்சனைக்கான காரணம் யார், அந்த பிரச்சனைக்கான காரணம் யார் அப்படின்றவங்க சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு சில கேள்விகள் நான் கேட்குறேன். அதற்கு துணிவு இருந்தால், தெம்பு இருந்தால் உங்களுடைய கேள்விகளை கமெண்டில் சொல்லவும். இல்லை என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா அப்படியே ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தி பிளாக் அப்படின்ற நேம்லேயே இருக்கும். அதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். எப்போ ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக கூட நம்ம போடலாம். பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் அப்படின்னு அறுபடை வீடுகளில் முதல் கோயில் அப்படின்னு சொல்லி முதல் வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மலையில் கீழே முருகர் கோயிலும் இருக்குது, மேலே காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்குது, அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த தர்காவும் இருக்குது. ஸோ இந்த தர்கா எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்றத அதையும் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது எப்படின்னா ஒரு 800 இயர்ஸ்க்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள சொத்து பிரச்சனையில் சண்டை வர பார்த்து ஒருத்தர் முகலாய படைகள்கிட்ட உதவி கேட்குறாரு. அந்த முகலாய படையோட தளபதி தான் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர். அவர் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அந்த 2 பேரில் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் அந்த பாண்டிய மன்னரையும் தோற்கடிச்சிட்டு இவங்க ஆட்சி பண்ணுறதா ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு திரும்ப இவங்களை தோற்கடிச்சு இவங்களை துரத்தி இவங்களை தோற்கடிச்சிட்டு திரும்ப விஜயநகர பேரரசு இங்கே ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்றது தான் வரலாறு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்களுடைய மத வழக்கப்படி மேலே இருக்க தர்காவில் ஒரு ஆடு இல்லை கோழிலாம் பலி கொடுத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவளிப்போம். அதாவது நம்ம ஊரில் சொல்ல போனோம் அப்படின்னா ஐயனார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவோம். இப்போ இதுவே மதுரை, திருநெல்வேலி அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டி கோயில் சொல்லுவாங்க, இல்லை முனீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கோயில் நேம் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தா மன்னிச்சிங்க, சாரி. ஏன்னா எனக்கு அந்த பக்கம் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், பட் அந்த அளவுக்கு நான் இன்டெப்த்தாக ஞாபகம் வச்சிடல. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதுக்கெலாம் வந்திருக்கேன். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பலி கொடுத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவளிப்பாங்க. அதே மாதிரி இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் போக பார்த்து இந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைங்க அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதாவோ, ஸோ அது மூலயமா வந்த ஒரு பிரச்சனை தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் எம்பி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மேலே போயிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம், இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கே அந்த எம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு அண்ணாமலை, எச்சராஜா, ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த கோயிலில் நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் முன் வச்சு, ஸோ அது மூலயமா போராட்டத்தை ஒருங்கிணைச்சிருந்திருக்காங்க. ஒருங்கிணைச்சிருந்தாங்க சென்ஸ் இந்துக்களே ஒன்று கூடுவோம், ஆஸ் யூஷுவல் அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்துக்களே எல்லாருமே ஒன்றிணைவோம். ஸோ இந்த மாதிரி இந்துக்களுக்கு ஒன்றும் கேட்கறது யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர வெங்காய கதையை ஆஸ் யூஷுவல் அவங்க காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதே வேலையை தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா போராட்டம் நடத்துறதுக்கு அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்க பார்த்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இதில் பெர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. நேற்றும் அதுக்கு முதல் நாள் 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க நேற்று போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டைரக்டா கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஒரு ஏரியா சொல்லி திருப்பரங்குன்றத்துக்கும் அந்த ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி நீங்க போராட்டம் பண்ணிக்கலாம், 1 hour மற்றும் 4 to 5 நீங்க போராட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால அங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போராட்டத்துல என்னென்னலாம் நடந்தது, இது உண்மையாவே இவங்க கடவுள் பக்திக்காக பண்றாங்களா இல்ல அரசியலுக்கு பண்றாங்களா அப்படின்றது நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா 144 அப்படின்னு சொல்லி பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம கோவிட் டைம்ல எல்லாருக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணது 144 தான். பட் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 144 போட்டதுக்கு அப்புறமும் கூட இவங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த சென்ஸ் அங்க வந்த ஒரு 1000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அதுல 10 பேர் கூட அந்த திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு கோயில் சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்து மக்கள் கட்சி, பாஜக கட்சிக்காரனுங்க, அப்புறம் ஆர்எஸ்எஸ் காரனுங்க, இவனுங்க தான் பாத்தீங்க அப்படின்னா அங்க எல்லாமே ஒன்று கூடி இந்த சென்ஸ் ஆல்ரெடி எப்படின்னா இப்ப 2 நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்றாங்க 144 போட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் தங்கி இருந்திருக்காங்க அப்படின்றத பத்தி தான் சொல்ல முடியுது. எதனால நான் இந்த அளவுக்கு அதை சொல்றேன்னா,
டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோட்டல் ரூமு, லாட்ஜு, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஸோ அதனால தான் இது என்ன தோணுது அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டா பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா ஒண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா, வெளியூர்ல இருந்துலாம் மோஸ்ட்லி யாரும் கூட்டு வர மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில அதிமுக ஒரு போராட்டம் பண்ணுது அப்படின்னா, அது கட்சிக்காரங்க எல்லாமே வருவாங்க. பட் ஆனா வெளியூர்ல இருந்து ஆளுங்கலாம் கூட்டு வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி இருந்து கூட்டு வர பார்த்து யாரு வேணா உள்ள புகுந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு கலவரமா மாத்தணும், ஒரு பிரச்சனையா மாத்தணும் அப்படின்னா பண்ண முடியும் அப்படின்ற ஒரே காரணத்தால தான் எந்த கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கூட்டு வர மாட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திமுகவுல கூட ஆளுநர் எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்களை வச்சுதான் பண்ணாங்க. அதே மாதிரி அதிமுகவும் இந்த அண்ணா நகர் விஷயத்துல போராட்டம் பண்ணாங்க. அவங்களும் அந்த ஊர்க்காரங்களை வச்சுதான் பண்ணாங்க. பாமகவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் அந்தந்த ஊர்ல நடக்கிற போராட்டத்தை அந்தந்த மக்களை வச்சுதான் பண்ணுவாங்க. ஆனா பாஜக காரனுங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்க மக்களை வச்சு அவனுங்க பண்ண மாட்டானுங்க. என்ன பிரச்சனைனா லோக்கல்ல இருக்க மக்களை வச்சு அங்க இருக்க மக்களையே கலவரத்துல அடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அடிக்க வைக்க முடியாது. சோ அதனால அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இங்கன்னு கிடையாது, எல்லா ஊர்லயும் அப்படிதான் பண்ணுவானுங்க. ஈவன் அயோத்திலையும் அவங்க அப்படிதான் பண்ணிருக்கானுங்க. எப்படின்னா வெளியூர்ல இருக்க ஆளுங்களை அவங்களுடைய இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கவனுங்க, இந்து முன்னணியில இருக்கவனுங்க, பாஜக காரங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஆளுங்களை வந்து மொத்தமா எடுத்துட்டு வந்து அந்த ஊர்ல ஸ்டே பண்ண வச்சு அது மூலியமா கலவரத்தை வந்து தூண்டுவானுங்க. இதுதான் அவங்களுடைய வரலாறு. நான் சொல்றது மேபி பொய்யா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நீங்களும் நானும் ஒரே ஊர்ல இருக்கோம். நம்ம வேற வேற சமுதாயம் இருந்தாலும் வேற வேற ஜாதியா இருந்தாலும் நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் அடிச்சுப்போமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம அடிச்சுப்போம், பிரச்சனை இருக்காது. பட் ஆனா இது எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்ப ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கலவரத்தை கிரியேட் பண்ணுவோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் நமக்குள்ளதான் அடிச்சுப்போம். நம்ம 2 பேரும் சேர்ந்து கலவரத்தை கிரியேட் பண்ண மாட்டோம். இதுவே நீங்க ஒரு ஊரா இருக்கீங்க, நான் ஒரு ஊரா இருக்கேன், நம்ம 2 பேருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் நம்ம பிஹேவ் பண்ணுவோம். எதனால நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். அதை கண்டிப்பா நம்ம பண்றதுக்கு நம்ம 2 பேருக்குள்ள அப்படின்னா ஓகே, அது பிரச்சனை கிடையாது. பட் அதுவே ஒரு பப்ளிக் இஷ்யூவா மாறுது, ஒரு பொது பிரச்சனையா மாறுது, நம்ம இந்த விஷயத்த பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை பண்ண மாட்டோம். ஆனா இது எவன் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி கட்சிக்காரனுங்க பண்ணுவானுங்க. ஏன்னா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் கலவரம், மக்கள் நிம்மதியா இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் அதாவது அவங்க கவர்மெண்ட்டுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி டைவர்ட் பண்ணிடுவானுங்க. இதுல நமக்கு ஒரு சில கேள்விகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது இதை ஏன் அரசியல் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்றதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன், நீங்க அதை பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் என்பது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வழிபாட்டு தலம், நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அங்க போயிட்டு வேண்டுதல் வைக்கலாம். அதாவது 144 இருக்கிற டைம்ல இந்த பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்க பார்த்து அதே திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள பிஜேபியை சேர்ந்த சங்கிகள் கொடியை எடுத்துக்கிட்டு போயிட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வச்சு நாங்க தான் வந்து இந்துக்களின் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு ப்ரொமோஷன் பண்றதுக்காகவும் பிளஸ் இல்லை அப்படின்னாலும் இதை வைத்து அங்க ஏதாவது இப்போ ஒரு சில பேர் வந்து மாற்றுக் கட்சியினர் சேர்ந்தவர்கள், ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிடிக்காதவங்க யாராவது பேசுனாங்க அப்படின்னா அதை வச்சு ஏதாவது சண்டை இழுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த வேலையை அந்த சங்கி பசங்க பார்த்துருக்காங்க. அடுத்தது நம்ம ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ராஜா அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தை வந்து அயோத்தியா மாத்துவோம். அதாவது அயோத்தியில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அங்க இருந்த பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினாங்க. ஸோ அந்த பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ள ரொம்ப போக வேணாம் அப்படின்றதுக்காக சொல்றேன். இவன் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க எப்படி நடந்தது? அங்க இருந்த பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினாங்க. அதாவது பக்கத்துல கட்டி இருந்திருக்கலாம், அதெல்லாம் ஓகே. கோர்ட்ல முடிஞ்சு போய் இப்போ எல்லாமே ஸ்மூத்தா போயிடுச்சு. நம்ம அதை பத்தி பேச தேவையில்லை. பட் ஆனா நான் பேச வர்றது என்ன அப்படின்னா அங்க கலவரம் நடந்துச்சு பாத்தீங்களா? ஸோ அதை பத்தி தான் பேச வரேன். அங்க என்ன கலவரம் நடந்துச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றத்திலையும் இவங்க நடத்துறதுக்கான வேலைகளை தான் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. எதனால சொல்றேன்னா அங்க வந்தது உள்ளூர் மக்கள் யாருமே போராட்டம் பண்ணல. அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது காலங்காலமா நடந்துட்டு வர்றது அவங்க எல்லாமே பார்த்துருக்கிறதா அவங்களே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஏன் அப்படின்றத, அதையும் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து தர்காவையும் அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே ராஜாவும்
சுப்பிரமணிய சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கான். அவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எச் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கான். சுப்பிரமணிய சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு சிஎம் முதல்வருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்விட் வந்து போட்டிருக்கான். ஸோ இது எல்லாமே இவனுங்க பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இவங்க ஹிந்து மக்களுக்கான இது ஐ மீன் ஹிந்துக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கவோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் மட்டுமே பண்ணக்கூடியவர்கள். ஸோ அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன, இப்போ நடுவில் அவங்க சிக்கந்தர்னு யூஸ் பண்ண மாதிரி இவங்க வந்து ஸ்ரீகந்தர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. அது ஸ்ரீகந்தர் கிடையாது. முருகர் என்பவர் தமிழ் கடவுள். அவருக்கு முருகர் மலை என்றே நீங்க முருகர் மலையினே அழைக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஊர் பேரை சொல்லி இவ்வளவு நாள் எப்படி கூப்பிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி பேரை சொல்லி நீங்க கூப்பிடலாம். எதுக்கு தேவையில்லாம புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் எடுத்துட்டு வந்து இங்க இவங்க திணிக்கிறானுங்க அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த பிஜேபியில் உள்ள சங்கி நாய்களுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழை எடுத்துட்டு இந்த மாதிரி சமஸ்கிருத பேரையும் வைப்பானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபேட் சேனல்ல ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர் சொல்லியிருந்தாரு, திருவண்ணாமலை கோயில்ல இருக்க அண்ணாமலையார் அப்படின்னு தான் இது வரைக்கும் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கும் அப்படிதான் தெரியும். நான் கோயிலுக்கு மாசம் மாசம் கிரிவலம் பார்த்து நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா அதை அவங்க எப்படி மாத்திருக்காங்கன்னா வேற ஒரு நேம்ல வந்து மாத்திருக்காங்க. சமஸ்கிருதத்துல மாத்திருந்தாங்க. அவர் சொல்லியிருக்காரு போல எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்குன்னா முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து திணிக்கிறதுக்கான வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் பண்ணோம் அப்படின்னா திமுக அப்படின்ற ஒரு கட்சியின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு கெட்ட அபிப்பிராயம் வரும். அது மூலயமா இங்க இவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா இவங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைச்சு இங்க ஏதாவது ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டு ஸ்டைல்ல இங்க ட்ரை பண்றானுங்க. பட் ஆனா அது இங்க நடக்காது அப்படின்றதும் தெரியும். மக்கள் செருப்பால் அடிப்பாங்க அப்படின்றதும் கூடிய விரைவில் வந்து அவங்க புரிஞ்சுப்பானுங்க. இப்ப இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு இல்லைங்களா? ஸோ அடுத்தது எனக்குள் தோன்றிய ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் நான் லைனா கேட்கிறேன். முடிஞ்சா எவனுக்காவது வக்கு இருந்தால் நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 2021ல திமுக சட்டமன்றத்துல ஒரு அறிக்கையை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து பிஜேபி தவிர மற்ற எல்லா கட்சியுமே வந்து ஆதரிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஏன் இப்போ செயல்படுத்த முடியாம கோர்ட்டுக்கு ஏன் போறீங்க? நீங்க தான் இந்துக்களின் காவலர்களாச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீமையோ ஒரு கிறிஸ்டியனையோ இல்லை ஒரு புத்திஸ்டையோ இல்லை கடவுள் நம்பிக்கை அற்றவர்களையோ அங்க கொண்டு வந்து நியமிக்க போறது கிடையாது. அங்க நியமிக்க போறவர்கள் அந்தந்த கோயிலுக்கு உள்ள விதிப்படி அவர்களுக்கு பூஜை செய்வதற்கு என்னென்ன தேவையோ அது மூலியமாக அனைத்து எப்படி சொல்றது அனைத்தையுமே சொல்லி கொடுத்து தேர்வு வச்சு சர்டிஃபை பண்ணி தான் கூப்பிட்டு வராங்க. ஸோ ஏன் அவங்களுக்கு அங்க அர்ச்சகரா வந்து நியமிக்க முடியல? அதுக்கு ஏன் பார்ப்பனர்கள் தடுக்கிறாங்க? நீங்க ஏன் அவர்களை எதிர்த்து இவங்களையும் பூஜை பண்ண அனுப்புங்க அப்படின்னு ஏன் நீங்க இது வரைக்கும் போராட்டம் பண்ணல? என்னுடைய கேள்வி யாருன்னு வைக்கிறேன், பாஜகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் பிளஸ் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள். இவங்க எல்லாருக்குமே வக்கு இருந்தால் தெம்பும் இருந்தால் நீங்க போராட்டம் பண்ணி இதை செயல்படுத்தி காமிச்சிங்க அப்படின்னா மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது முருகர் என்பவர் தமிழ் கடவுள். இந்த தமிழ் கடவுளுக்கு ஏன் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டும்? அங்க வர மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் வருவாங்க. இப்பதான் பழனிக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில இருந்து வராங்க. அவங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியுமான்னு கேட்டா அவங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கவும் தெரியாது. ஸோ யாருக்கோசம் வந்து நீங்க வந்து அங்க சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் சொல்லி நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் கடவுளுக்கு நீங்க தமிழ்லயே பூஜை பண்ணிட்டு போயிடலாம்ல. நான் கேட்கறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க தான் வந்து எப்படி சொல்றது இந்து மக்களுக்கு தமிழ் மக்களுக்கும் நீங்க தான் வந்து அத்தாரிட்டி. நீங்க எப்படி சொல்றது அதுக்காக தான் வந்து போராட்டம் பண்றேன்னு சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ நாளா இதுக்கு ஏன் நீங்க ஒரு போராட்டம் கூட நீங்க வந்து பண்ணல? ஸோ அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி முருகன் கோயில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாரம்பரியமான கோயில்ல எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்டாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா பழனி முருகர் கோயில்ல பண்டாரம் அப்படின்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணியதா ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில படையெடுப்பின் காரணமாக பார்ப்பனர்கள் உள்ளே சென்றார்கள். கரெக்டுங்களா? ஸோ இதை நீங்க 800 வருஷத்து பிரச்சனை அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த கோயிலா இருக்கட்டும், இந்த பழனி கோயிலா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர்களே கிடையாது. நீங்க எப்படி இவங்களுக்கு இங்க இருக்கிற திருப்பரங்குன்ற மலையில
இவங்களுக்கு வந்து இடம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி பார்ப்பனர்களுக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராடினாங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுடைய போராடினா நீங்கள் என்ன அதுக்கு பதில் சொல்லுவீங்க? அதே மாதிரி இப்ப அங்க இருக்கிற பார்ட்னர்களை வெளில அனுப்பிட்டு ஏன் பண்டாரங்களையோ இதுக்கு முன்னாடி யார் எந்த மரபுல பூஜை பண்ணாங்களோ அவங்கள ஏன் வச்சு நீங்க பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஏன் நீங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது? அடுத்தது திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முருகரை பத்தின நூல் தான். நானே இன்னைக்கு தான் வந்து அதை பார்த்திருந்தேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த ஒருவர் வந்து டிவி டிபேட்ல வந்து நீங்க ஷேர் பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு ரத்தத்தையும் ஆட்டுக்கறியையும் பிளஸ் ஒரு சிறுதானியங்களையும் வச்சு படைக்கும் இடத்தில் தான் முருகர் இருப்பார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இப்ப தமிழ் கடவுள் முருகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமுருகாற்றுப்படை எப்ப எழுதுனாங்கன்னு தெரியும். அப்பதான் வந்து இந்த கோயிலை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கிறதா நீங்களும் அதை சொல்லியிருந்தீங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்ப அதுல இருக்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க இது வரைக்கும் ஒரு போராட்டம் கூட பண்ணல? ஸோ அது எல்லாமே விட்டு பிரச்சனை கிடையாது. இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. இந்த கேள்விய தமிழிசைக்கிட்ட கேட்டிருக்கேன். பிளாக் பண்ணியாச்சு. அப்புறம் பிஜேபியில் இருக்க முக்கியமான தலைவர்கள் முதற்கட்ட தலைவர் அண்ணாமலை மட்டும் தான் இது வரைக்கும் என்ன பிளாக் பண்ணல. ஆல்மோஸ்ட் செகண்ட் லீடர்ஸ் எல்லாமே வந்து என்னை பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யாரும் பதிலும் வந்து சொல்லலை. நான் கேள்வி கேட்ட ஒரு 4-5 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேர் என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் தான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி முருகன் தலைமையில் வந்து எல்லாம் வேலை தூக்கிட்டு போனீங்க. கரெக்டுங்களா? வேலை தூக்கிட்டு போய் போராட்டம் பண்ணீங்க. நான் அது இல்லைன்னு சொல்லல. அது உங்களுடைய உணர்வுகள் வந்து அந்த டைம்ல இருந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்தவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்ப நான் கேட்க வர கேள்வி என்ன அப்படின்னா, உங்க கட்சியில கேடி ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவன் என்ன பார்த்தான் அப்படின்னா, பூஜை அறையில உட்காந்துக்கிட்டு மணியாட்டுறதுக்கு பதில் அவன் என்ன ஆட்டினான் அப்படின்றது வீடியோல வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அவன் அதை ஆட்டினது பிரச்சனை கிடையாது. அவன் பெட்ரூம்ல ஆட்டலாம், அவன் வீட்டு கிச்சன்ல ஆட்டலாம், ஹாலில் கூட ஆட்டலாம், யாரும் பார்க்கல அப்படின்னா பால்கனியில் கூட ஆட்டலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் பூஜை அறையில் அவன் ஆட்டினான் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. அவனுக்கு ஆட்டுறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவன் இஷ்டம், அவன் ஆட்டலாம், அறுத்து கூட போட்டுக்கலாம், அது அவன் பிரச்சனை. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அவன் பூஜை அறையில் ஆட்டினான் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் பார்த்து இந்துக்களின் மனம் உங்களுக்கு புண்படலையா? பாஜகவை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு வந்து புண்படலையா? ஏன்னா அவன் நூல் போட்டிருந்தான் அப்படின்ற காரணத்தால உங்களுக்கு புண்படலை அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்க யோசிங்க. இவனுக்கு வந்து உண்மையாவே இந்துக்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்க ஒரு சில பேர் வந்து அவனுக்கு ஏற வெங்காய கதைலாம் சொல்லுவானுங்க. இது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னா, நான் சொன்ன இடத்துலலாம் பண்ணலாம். பூஜை அறையில பண்ணக்கூடாது. ஸோ அது பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அவர் கட்சியை விட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு இவனுங்க சொல்லுவானுங்க. கட்சியை விட்டு வெளில போயிட்டாரு அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணானுங்க. இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா, இந்த 2024 தேர்தல்ல காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் என்பது தமிழ்நாட்டுல இருக்க கோயில் நகரங்கள்ல முக்கியமான நகரத்துல ஒண்ணு. அந்த கோயில் நகரத்துல தேர்தல் பொறுப்பாளர் பதவி கொடுத்தவனுங்க தான் இந்த பாஜகவுல இருக்க சங்கி, நாய்ங்க, அறிவில்லாத தற்குறிங்க. இந்த அண்ணாமலை இருக்கான் பாத்தீங்களா? அவன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது? இன்னும் இங்க இருக்கிற கட்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துக்கு எதிரா அப்படின்னு ப்ரொமோட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி கேள்விக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சியில இருக்க ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டான். நான் திரும்பவும் கேட்கிறேன், அவன் பண்றதுக்கு 1000 உரிமை இருக்கு. பூஜை அறையில அவன் பண்ணான் அப்படின்னா அது தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு தான். எல்லார் வீட்லயும் பூஜை அறை இருக்கு. நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அவங்களுடைய மனசுலாம் கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா நீ அவனை கட்சியை விட்டு தூக்காம அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்து நீ காஞ்சிபுரம் கோயில் நகரத்துல அவனுக்கு தேர்தல் பொறுப்பாளர் பதவி கொடுத்தீங்க பாத்தீங்களா? இதுல இருந்தே தெரியுது உங்க கட்சியோட லட்சணம் என்ன அப்படின்றது. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே டெசிஷன் எடுங்க. இவனுங்கெல்லாம் யாரு? இவனுங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பண்றானுங்க, கலவரம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் யோசிக்கிறானுங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்றது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லணும்னு மறந்துட்டேன். நீங்க கலவரம் பண்றதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத தற்குறி மாநிலம் கிடையாது. இங்க இருக்கவங்க படிச்சவங்க, பண்பானவங்க, போற்றுதலுக்குரியவர்கள். ஸோ நீங்க நினைக்கிறது எதுவும் இங்க நடக்கவும் நடக்காது. ஸோ நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், போயிட்டு உட்காந்து கேடி ராகவனுக்கு ஏதாவது பண்ணி விடுங்க. இந்த பிஜேபி காரனுங்க, ஆர்எஸ்எஸ் காரனுங்க, அப்புறம் இந்த ஹிந்து மக்கள் காரனுங்க போயிட்டு அவனுக்கு ஏதாவது பண்ணி விட்டீங்க அப்படின்னா
நீங்கள் இந்துக்களின் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துப்பான். நன்றி.